நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அடுத்ததாக நாம் எல்லோரும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய ஒன்போர் இது குழுவது ஏட்டுக்கல்வி முதலாம் ஆண்டு விழா இனிதே துவங்குகிறது. அவங்கள்ட்ட கொடுத்த மைக் இனிமே அவங்கதான். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது ஏட்டுக்கல்வி நிகழ்ச்சியின் முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. மின்சாரம் தடைப்பட்ட போதிலும் உங்களது கரகோஷம் தடையில்லாமல் இருந்தால் எங்கள் குழந்தைகள் மேன்மேலும் நல்ல உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். நன்றி நன்றி. தற்போது இறைவணக்கம் பாட ஹரிஷ் ராமன் மற்றும் சோலை அவர்களை அழைக்கிறோம். திருவான்மியூர் சங்கத்தின் 40வது ஆண்டு விழாவான இன்று ஏட்டுக்கல்வியின் முதலாம் ஆண்டு விழாவையும் இணைந்து கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஏட்டுக்கல்வி வகுப்பானது நகரத்தார் வேர்களை தேடி, அதாவது நகரத்தார் ரூட் பவுண்டேஷன் என்ற அமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த அமைப்பு குழந்தைகளின் வயதுக்கும் தேவைக்கும் ஏற்றாற் போல பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் 5 வயது முதல் 12 வயது குழந்தைகளுக்கானது இந்த ஏட்டுக்கல்வி. இது மாதம் ஒரு முறை நடைபெறுகிறது. கடந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு வருடம் நிறைவு பெற்றதை மகிழ்வுடன் இன்று கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர்களான நகரத்தார் வேர்களை தேடி அரங்காவலர்களான திருமதி CTRM வள்ளியம்மையாச்சி அவர்களையும், திரு வணக்கம் சுப்பிரமணியம் அவர்களையும், திரு DSP முத்துக்குமார் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு கடந்த ஒரு வருடமாக வகுப்புகளுக்கும் உறுதுணையாக நடைபெற்ற வகுப்புகளுக்கும் உறுதுணையாக இருந்து வரும் திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு ஜெயங்கண்ணன் அவர்களையும் தலைவர் திரு பழனியப்பன் அவர்களையும் மற்றும் நம் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர் தம் குடும்பத்தினரையும், நம் ஏட்டுக்கல்வி குழந்தைகளின் பெற்றோர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த ஒரு வருடமாக இந்த வகுப்பு திருவான்மியூரில் உள்ள அண்ணன் அட்வொகேட் அண்ணன் திரு பழனியப்பன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. அவரது தாயார் வள்ளியம்மை ஆச்சி, மனைவி உமா ஆச்சி மற்றும் குழந்தைகள் வள்ளியம்மை மற்றும் அண்ணாமலை ஆகியோரின் ஒத்துழைப்பும் விருந்தோம்பலும் பாராட்டுதலுக்குரியது. அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கம். ஏட்டுக்கல்வி வகுப்பில் தாங்கள் கற்ற ஔவையாரின் ஆத்திச்சூடியையும் நகரத்தார் பாரம்பரியங்களையும் மற்றும் இன்று அரிதாகி போன நமது உணவு முறையும் மற்றும் மரபு மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொண்ட குழந்தைகள் இன்று உங்கள் முன் அதை அரங்கேற்ற வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அவர்களை வாழ்த்துமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இனி இந்த மேடை குழந்தைகள் கைகளில். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க செல்வி ஸ்வர்ணா, செல்வி ஸ்ரீஜா மற்றும் செல்வி சாயபிராமி ஆகியோரை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏட்டுக்கல்வி முதலாம் ஆண்டு விழாவிற்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பின் முயற்சியால் தான் நாங்கள் இன்று உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்களால் நமக்கு என்று பின்பற்றப்பட்ட நம் நகரத்தார் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினரும் பின்பற்ற வேண்டும் என்று எடுக்கப்பட்டது இந்த முயற்சி. சிறு தொழில் பெருவெள்ளம் என்பதை போல இந்த முயற்சியால் வந்த பெரும் பயன் நாங்கள். நகரத்தார் பாரம்பரியங்களை கற்றுக்கொண்டதோடு குழந்தைகளான நம்மை போன்றோருக்கு இனிய தமிழ், கல்வி, ஒழுக்கம், அறம் ஆகியவற்றை வலியுறுத்திய ஔவையாரின் ஆத்திச்சூடியை கற்று வருகிறோம். இப்ப ஔவையார் என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. இங்க நம்ம ஆண்டு விழாவிற்கு வருவாங்க முன்கூட்டிய முன்பதிவு பண்ணி நம்ம கூட பேச வந்திருக்காங்க. நமது மீனாட்சி, மதுரை மீனாட்சி போல ஔவையாரின் ஆட்சி பற்றி நமக்கு காட்சிப்படுத்த வருகிறார். சரி, அடுத்து என்ன? ரொம்ப ஆவலா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்த்ததுமே இந்த பழைய தமிழ் படத்துல
நல்ல நரைச்ச வெள்ள முடியோட கையில ஒரு தடியோட கூண் முருகு போட்டு நடந்து வந்து, முருகா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேக்குற கேபி சுந்தராம்பாள் நினைச்சீங்களா? ஆத்திச்சூடி, கொன்றை வேதன், மூதுரை இதையெல்லாம் எழுதி அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்து அங்கவை சங்கவைக்கு திருமணம் பண்ணி வச்ச சங்ககால தவ்வையப்பா நான் எப்படி இந்த காலத்து தமிழ் பேசுறேன்னு கேக்குறீங்களா? இங்க வரேங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆத்திச்சூடியில வைகை தீடுன்னு எழுதி இருக்கேன். அப்படின்னா காலையில நேரத்துக்கு எந்திரிக்கணும். ஆனா இப்ப காலையில 10 மணியே மிட்நைட்ன்றாங்க. நுண்மை நுகரேன்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடே சாப்பிடாது. ஆனா இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதா ஃபேஷனாமே. நான் எழுதின ஆத்திச்சூடிய பிள்ளைங்க வெறும் பள்ளிக்கூடத்துல 2 மார்க்குக்கு தான் படிக்கிறாங்க. அதையும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழான்னு ஆக்கி வச்சிருக்கீங்களே. கொடுத்து வாழ்பவர்கள் தான் மேந்து சாதின்னு பாடியிருக்கேன். அப்படி கொடுத்து வாழும் நகரத்தார் குலத்துல சில பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. பிள்ளைங்க நல்வழிபடுறதுக்கும் நல்ல தமிழ சொல்லி கொடுக்கறதுக்கும் ஏட்டுக்கல்வி வகுப்புகள் நடத்துறாங்க. அங்க பாட்டோட விளையாட்டோட வரி வரியா ஆத்திச்சூடி சொல்லி தராங்க. ஆத்திச்சூடி மட்டுமா, பழக்க வழக்கங்களையும் கூட சொல்லி தராங்க. பிள்ளைங்களை ஊக்குவிக்க பரிசுகள் கூட கொடுக்கறாங்க. கற்றது கையளவு கல்லானது உலகளவு. இந்த வரியோட மீனிங் வந்து இன்னும் இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இன்னும் உங்களோட பிள்ளைங்களை இந்த வகுப்புல சேர்க்கலன்னா கொண்டு போய் சேருங்க. சங்ககால தமிழ் எல்லா இடத்துல முழங்கட்டும். நான் ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைங்க எல்லாம் நல்வழிப்படட்டும். வரேன். சரி சரி, அடுத்து என்ன? ரொம்ப ஆவலா இருக்கு. அட என்ன அவசரம்? நம்ம பசங்க இப்ப அவங்க படிச்ச ஆத்திச்சூடியை எங்க சொல்ல வராங்க. அவையார் சிறப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாமையா? தமிழ் எழுத்துக்களை ஆரம்பமா வச்சு, அதாவது ஆ ஆ இ இ அறம் செய்ய விரும்பு 6வது சின்னம்னு ஏற்றப்பட்டிருக்கும். அதுல ஒரு சிறு தொகுப்பை நம்ம நண்பர்கள் சொல்ல ரெடியா வந்திருக்காங்க. வாங்க நம்ம குட்டீஸ் அண்ட் சுட்டீஸை இன்வைட் பண்ணலாம். வணக்கம். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி கரோம் யானை அறம் செய்ய விரும்பு 6வது சினம் இயல்பது கரது ஈவது நிலத்து உடையது நிலவு ஊக்கமது கையிலே என்ன தீரலே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒன் ஒப்புரவு ஒழுக ஓடுவது ஒளியே அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கே கண்ணொன்று சொல்லே நப்போந்தரை சனி நீராடு மரம் வர உரை இடம் கடத்திலே இனகலந்து திசுகிறது தமிழாய்ப்பே நன்றி மரவே மரவே பைசே மன்று நன்றி. கரண்ட் இல்லைனாலும் எங்க குரல் வச்சு நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம்னு காமிச்சிட்டாங்க பசங்க. வில்லும் பாட்டு ஒரு அறிமுகம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிவி போன் எதுவும் இல்ல. அப்ப ஊரா போய் கதை சொல்லணும்ல. அதுக்குதான் தாத்தா காலத்து ஆளுங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. வேட்டைக்கு யூஸ் பண்ற வில்லு இருக்குல்ல, அதுல கயிறு கட்டி மணி கட்டி டங்கு டங்குன்னு தட்டி கதை சொன்னாங்களாம். அந்த சத்தத்துக்கு ஊரே கூடி கதை கேட்குமாம். அப்படி பிறந்ததுதான் இந்த வில்லு பாட்டு. இப்ப எங்களை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, பாட்காஸ்ட், இன்ஸ்டா தான் தெரியும். குட்டீஸ், கதை கேட்க பிடிக்குமா உங்களுக்கு? இன்னைக்கு கதை சொல்ல போறது யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஷார்ட்ஸ்ல நம்ம ஏட்டுக்கல்வி குழந்தைங்க தான். யார பத்தின கதை தெரியுமா? 9 வயசுல கப்பலேறி கடல் தாண்டி பர்மாக்கு போன நம்ம பாட்டையாக்களும் சம்பாதிச்சதுல பாதி கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் கொடை கொடுத்து நம்ம ஐயாக்களும் பிறந்த இந்த நகரத்தார்குள்ள பெருமையை அவங்க கடைபிடிச்ச நாகரிகத்தை பத்தி தான் கேட்க போறோம். இந்த கதைக்காக நீங்க லைக் போட வேண்டாம்,
சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், கமெண்ட் சொல்ல வேண்டாம். கை தட்டி எங்க பசங்களை என்கரேஜ் பண்ணா மட்டும் போதும். வில்லன் பயணம் இனி ஆரம்பம். தந்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட அம்மா, வில்லினை பாட அம்மா, வந்தருவாய் கணபதியே, வந்தருவாய் கணபதியே. அந்த கால இந்த கால கதையை கேட்க வந்திருக்கும், அந்த கால இந்த கால கதையை கேட்க வந்திருக்கும். சபையோர வணங்கி சொல்ல, சபையோர வணங்கி சொல்ல, வில்லினை பாட அம்மா, வில்லினை பாட அம்மா, வந்தருள்வாய் கணபதியே, வந்தருள்வாய் கணபதியே. முழுமுதல் கடவுளான கணபதியை வணங்கியாச்சு. இப்ப இங்க வந்திருக்கும் ஐயா, ஆயா, அப்பத்தா, ஐத்தை, மாமா, மாமி, அப்பச்சி, ஆத்தா, அண்ணன், அண்ணமண்டி, தம்பி, தங்கச்சி, ஆச்சி, ஐத்தா மற்றும் நம்மள மாதிரி அழகா வந்திருக்க குட்டீஸ் சுட்டீஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோமா? போட்டுடா போச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆயக்கலைகள் 64. ஓஹோ, அதுல ஒண்ணுதான் இந்த வில்லு பாட்டு. ஓஹோ, ஆமா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாட போறோம்? அப்படி கேள்வி சொல்றேன். நகரத்தார் நாகரிகம் பத்தி தான் பாட போகிறோம். ஓஹோ, அந்த செட்டிநாட்டு சீமை பத்தி தான் பாட போறோமா? ஆமா ஆமா, சரியா சொன்ன. ஆரம்பிப்போமா? எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போது நகரத்தார்கள் எதை போடுவாங்க? இன்ஸ்டால ஒரு லைக் போடுவாங்க. ஓஹோ, அடே அதுலடா பிள்ளாசுலி. ஓஹோ, ஊ என்று போட்டுதான் எதையும் ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, அன்னைக்கு கணக்கு புத்தகத்துல போட்டாங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்ல போடுறாங்க. ஓஹோ, பிள்ளையார் போட்டா அந்த தொழில் பிசகாம நடக்கும்னு அவங்க நம்பிக்கை. ஓஹோ, ஆமாங்க ஆமா, அந்த சுழி இல்லாம வழி மாற மாட்டாங்க. ஓஹோ, சுழி போடுவது அந்த காலம், அது அந்த காலம். ஹாய் மெசேஜ் போடுவது இந்த காலம், இது இந்த காலம். அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கிறேன். நகரத்தார் நெத்திய பார்த்தா எப்படி இருக்கும்? பல பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓஹோ, இல்ல இல்ல, தப்பு. 3 பட்டை விபூதி இருக்கும். காலையில குளிச்சுட்டு ஈர துணியோட நெத்தி நிறைய விபூதி பூசுவாங்க. அன்னைக்கு அது ஒரு கம்பீரம். இன்னைக்கு நம்ம பசங்க எப்படின்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா விபூதி பூசி விட்டா பஸ் இருந்தும் யாரும் பார்க்காதப்போ அப்படியே மெதுவா தொடச்சிடுவாங்க. ஆனா எக்ஸாம் டைம் வந்துட்டா மட்டும் போதும், நெத்தி முழுக்க விபூதி பூசிக்கிட்டு சாமி முன்னாடி நிற்பாங்க. இது உலகமாக உண்மை புலவரே, பாபியில் பட்டை போடுவது அந்த காலம், அது அந்த காலம். எக்ஸாம் டைம்ல பட்டை போடுவது இந்த காலம், இது இந்த காலம். மங்கள சத்தம் எதுடா தம்பி? மியூசிக் சிஸ்டம்ல வர சத்தம் தானே? இல்லடா, அது சங்கு சத்தம். நம் நகரத்தார் வீடுகள்ல சங்கு ஊதுறது ஒரு மங்கள சத்தம். ஓஹோ, அன்னைக்கு மூச்சை பிடிச்சு சங்கு ஊதுனாங்க, இன்னைக்கு யாருக்கும் மூச்சே பத்த மாட்டேங்குது. ஓஹோ, அதனாலதான் போன்ல சங்கு சத்தம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா ஆமா, சங்கு சத்தத்தை கேட்டாலே கவலை எல்லாம் ஓடி போகும். மூச்சை பிடிச்சு சங்கு ஊடுவது அந்த காலம், அது அந்த காலம். போன்ல சட்டம் இந்த காலம், இது இந்த காலம்.
என்ன ஒரு அழகு! நடு வீட்டுல அழகா ஒரு கோலம் இருக்கும். அரிசி மாவை நனைச்சு கையிலே இளைப்பாங்க, அதுக்கு பேருதான் இலை கோலம். இப்போ எல்லாம் அந்த பெரிய வீட்டுல யாருப்பா இருக்காங்க? அதான்ப்பா விஷயமே. இப்ப எல்லாரும் சிட்டிக்கு வந்துட்டோம். பெரிய வீடெல்லாம் சுருங்கி தனி வீடா மாறிடுச்சு. இலை கோலம் மறைஞ்சு இப்ப ஸ்டிக்கர் கோலம் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம ஆட்சிங்க விட மாட்டாங்க. பண்டிகை மட்டும் வந்துட்டா போதும், எல்லா வகையான கோலங்களையும் போட்டு நம்மள அசத்திடுவாங்க. அந்த காலம் அது 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 நம் செட்டியார் காலம், இந்த காலம் இது 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 நம்ம ஆட்சிகள் காலம். ஆக மொத்தத்துல என்னதான் காலம் மாறினாலும் ஏஐ யுகம் வந்தாலும் நம் நகர்த்தார் பண்பாடு என்னைக்குமே மாறாதுப்பா. பழமைய மறக்காம புதுமையை ஏத்துக்கோ. நகரத்தார் பெருமைய ஊருக்கெல்லாம் சொல்லுவோம். இத்துடன் இந்த இல்லத்தை நிறைவு பெறுகிறது. இததான் வில்லிசை மூலமா ஏட்டுக்கல்வி குழந்தைங்க நாங்க உங்களுக்கு நினைவுபடுத்த நினைச்சோம். இந்த பாரம்பரியம் நம்மோடு நீக்க கூடாது. நீங்களும் யாருக்காவது கதை சொல்லணும்னு நினைச்சா எங்களை கூப்பிடுங்க. வில்லோட கிளம்பி வந்துடும். மறக்காம எங்க நம்பரை வாங்கிட்டு போயிருங்க. வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. கொப்பி கொட்டதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாட்டுப் பொங்கல் அன்று மாலையில் சிவன் கோவிலில் ஊரணி கரையோரம் நமது பாரம்பரிய சலவை தொழிலாளர்கள் துணியை விரித்து கொண்டு நிற்பார்கள். அவர்களுக்கு நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் பொங்கலுக்குடைய காய்கறிகள், பழங்கள், பணம் இவைகளை கும்மி கொட்டி கொண்டு அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இதுடன் பிள்ளையார், விளக்கு, தேங்காய், பழம் இவைகளோடு வெள்ளியில் செய்த தேங்காய் கொப்பி தட்டையும் கொண்டு செல்வார்கள். எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம பிள்ளைங்க கொப்பி கொட்ட ரெடியா வராங்க. கொப்பி பாட்டு. தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே. கோணாமே குணங்காமே வச்சேனே கோப்பி, குளத்தங்கரையோரம் போராயே கோப்பி. அலுங்காமே குலுங்காமே வச்சேனே கோப்பி, ஆத்தங்கரை தேடி போராயே கோப்பி. பாடாமே வதங்காமே வச்சேனே கோப்பி, வைகை கரையோரம் போராயே கோப்பி. ஊரெல்லாம் கூடி வச்சேனே கோப்பி, ஊருணி கரையோரம் போய் வாடி கோப்பி. தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே, தானானே தானே தந்தானே நானே. அப்பத்தா கொடுத்த அழகான கோப்பி, அத்தை மாரளித்த அன்பான கோப்பி. பாப்பாக்கள் பாட்டிலே பாங்கான கோப்பி, பாட பாட அம்மானை அழைத்தரடி கோப்பி. ஆத்தா கனிந்து தந்த பாச கோப்பி, ஆயா செய்தந்த அற்புத கோப்பி. பார்த்த ஊரும் உறவும் ரசிக்கின்ற கோப்பி, பாவையர் உள்ளங்கள் துள்ளிடும் கோப்பி.
தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானே நானே தானே நானே. அனைவருக்கும் வணக்கம். நமது இப்போது கொப்பி கொட்டுதல் முடிந்தது. நமது ஏட்டுக்கல்வி குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். முதலில் ஏட்டுக்கல்வின்னு சொல்கிறாங்களே, ஏட்டுக்கல்வி என்றால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏட்டுக்கல்வி அந்த காலத்தில் ஏடு எழுத்தாணி இதில் வச்சு பயின்று எழுதி வந்தாங்க. ஆனால் இப்போ ஏட்டுக்கல்வியில் நம்ம கலாச்சாரம், நம்மளோட பழக்க வழக்கங்கள், தர்மம், தானம், நமது கோயில், நமது உறவு முறைகள் இவற்றோட ஆத்திச்சூடியும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏட்டுக்கல்வியில் கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழ் வார்த்தைக்கு இப்போது இந்த காலத்தில் தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற இந்த காலத்தில் இப்படி ஏட்டுக்கல்வி அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை நமது அடுத்த தலைமுறையினருக்கு தந்து இதில் எங்களையும் ஈடுபடுத்தி ஆர்வங்காட்டி வழி நடத்தி வந்த நமது நகரத்தார் வேர்களை தேடி அறக்கட்டளையின் அறங்காவலர்கள், நமது சிறப்பு விருந்தினர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்க மேடைக்கு வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி. நம்ம திருவான்மியூர் நகரத்தார் சங்க கௌரவ தலைவர் ஜெயங்கொண்டான் அவர்களோட கொள்ளு பேரனும் தலைவர் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களோட பேரனுமான எழில் பழனியப்பன் நம்மளோட ஏட்டுக்கல்வியோட ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட் ஆக போகிறார், எதிர்கால மாணவர் ஆக போகிறாரு. அவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறாரு. நம்ம முதல்வர் விஜய் மட்டும்தான் ஸ்டோரி சொல்வாரா, நாங்களும் சொல்லுவோன்ட்டு வராரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். Good morning everyone. Today I am going to talk about our studies. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பெரிய பெரிய ஐயாலாம் தெக்கூர், சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா அங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்களாம். நம்ம ஆயாலாம் பூம்புகாரில் எங்கேயோ இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு சுனாமி ஃப்ளட் பண்ணிட்டு போயிடுச்சான். ஸோ அவங்க மூவ் பண்ணுறாங்களாம். தெக்கூர், புதுவயல் அந்த மாதிரி 92 கிராமத்துக்கு வந்தாங்களாம். அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டினாங்களாம். அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் திண்ணை இருக்குமா, திண்ணையில் உட்காந்து எல்லாம் பண்ணலாமா. அப்புறம் ஒரு ஹியூஜ் டோரு, ஒரு ஹியூஜ் சாவி, இங்கே 3 டைம்ஸு அங்கே 3 டைம்ஸு ஓப்பன் ஆகும். இங்கே 3 டைம்ஸ் அங்கே 3 டைம்ஸ் க்ளோஸ் ஆகும். பட்டால இருக்குமா, மேலே ஒரு ஹியூஜ் ஓப்பனிங் இருக்கும். சன்லைட்டு, ரெயின் வாட்டர் எல்லாம் வருமா. அதெல்லாம் அண்டால குடிப்பாங்களாம். ஃப்ரெஷ் ரெயின் வாட்டரை குடிப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ரோலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா. அது வழியாக ஏர் வருமா. டீ குண்டு டோர் மேக் பண்ணியிருக்காங்களாம். பெல்ஜியம் கிளாஸ் வச்சு கிளாஸ் பண்ணியிருக்காங்களாம்.
இட்டாலியன் மார்பிள் வச்சு தடைய பண்ணியிருக்காங்களாம். எக் ஒயிட் வச்சு வெள்ளமோட ஜூஸ் வச்சு நல்லா ஷைனியாக பண்ணாங்களாம். குழந்தை பற்றி சொல்லணும்னா பார்த்துக்குவாங்களாம். பைசா சுத்தமாக பார்த்துக்குவாங்களாம். நம்ம கணக்கில் அவங்க புளியும் கோயில் வைக்கலாம். அவங்க நிறைய பண்ணுவாங்களாம். நம்ம செஞ்ச மாதிரியே நிறைய செஞ்சு வச்சு கோயில் ஒர்க் செய்வாங்க. தேங்க்யூ. இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்களை குழந்தைகளுக்கு பரிசளிக்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காரைக்குடியை சேர்ந்த வள்ளியம்மை ஆச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆச்சி வாங்க. நல்ல கரகோஷம் கொடுக்கலாமே. அடுத்ததாக ஆத்தங்குடியை சேர்ந்த வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணனை அழைக்கிறோம். அடுத்ததாக அரிமளம் முத்துக்குமார் ரிட்டையர்ட் டிஎஸ்பி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு வருடமாக ஏட்டுக்கல்வி நடைபெற மிகவும் உறுதுணையாக இருந்த நமது திருவான்மியூர் நகரத்தார் சங்க கௌரவ தலைவர் அண்ணன் ஜெயங்கொண்டான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நமது நகரத்தார் சங்க தலைவர் திரு பழனியப்பன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தது நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க பொன்னாடை போன்ற ஆடம்பரங்கள் தேவையில்லை என்று அவர்கள் கருதியதால் நமது ஏட்டுக்கல்வி குழந்தைகள் தாமே கற்றுக்கொண்டு செய்த பூங்கொத்துகளை தங்கள் அன்பு பரிசாக இப்போது அளிப்பார்கள். வள்ளியம்மைக்கு லக்ஷ்மி பிரியா தனது பூங்கொத்தை அளிப்பார்கள். இது குழந்தைகள் ஏட்டுக்கல்வி கிளாஸில் தானே கற்றுக்கொண்டது. 2 பேர் வந்து கற்றுக் கொடுத்தாங்க, கற்றுக்கிட்டு செய்தது அந்த பிள்ளைங்களே. அதனால் அதை கொடுக்க வச்சுருக்கோம். அடுத்ததாக மீனாட்சி இப்படி வாங்க. டிஎஸ்பி அண்ணன் அவர்களுக்கு அதான் இல்லைம்மா சாய் அபிராமி அண்ணன் ஆத்தங்குடி வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கு நேரப்போ. அடுத்தது ஹரிஷ் ராமன் அண்ணன் ஜெயங்கொண்டான் அவர்களுக்கு இங்கே வாங்க. அப்புறம் வந்து சோலை போடல. ஆத்யாலக்ஷ்மி ஒன்று ஜெகநாதன். ஆத்யாலக்ஷ்மி சோலை நான் போடவே இல்லை. அடுத்தது ஜெகநாதன். ஆத்யாலக்ஷ்மி திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு. அடுத்து வந்து இப்போ வந்து அடுத்தது குழந்தைகளுக்கு நமது விருந்தினர்கள் பரிசு அளிப்பார்கள். நீங்கள் இதில் யார் பேர் இருக்கோ அது வந்து அவங்க யார் இருக்கு அப்படியே அனுப்பிடுங்க. அவங்க யார் அங்கேருந்து கொடுத்துட்டு வாங்க. நீ இப்போ நம்ம நிதிஷ், ஒரு பேர் நிதிஷ். நீ உன்னோட கோவில், உன் ஊர், உங்கள் பேர் இதெல்லாம் சொல்லுங்கப்பா. உன் பேர் சொல்லு சீக்கிரம். என் பெயர் நிதிஷ். கோயில் என்ன கோயில் நீங்க? சரி, நீங்கள் ஊர், உங்கள் ஊர் சொல்லுங்க. மறந்துட்டியா? உங்கள் ஊர் சொல்லு. காரைக்குடி. காரைக்குடி. சரி, பெரிய பிள்ளைங்களா அனுப்பிச்சிருங்க முதல்ல. பெரிய பிள்ளைங்கள அனுப்புங்கப்பா முதல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்களா.
அடுத்ததாக ஹரிஷ் ராமன். ஹரிஷ் சொல்லு. என் பெயர் ஹரிஷ் ராமன், ஊர் கண்டனூர், கோயில் மாத்தூர் மணலூர். அடுத்தது யார் பேர் இருக்குமா? அடுத்து யாருமா? என்கிட்ட சொல்லுங்க. யாரு? சித்ரா. யாரு யாரு? நான் பேர் கூப்பிடணும்ல. ஸ்ரீஜா. சொல்லுமா. என் பெயர் ஸ்ரீஜா, ஊர் தேவக்கோட்டை, கோவில் இளையத்தாங்குடி, கழனிவாசல். வெரி குட், வெரி குட். தொடர்ந்து கிளாஸுக்கு வரணும். அடுத்தது ஆத்யா லக்ஷ்மி. என் பெயர் ஆத்யா லக்ஷ்மி, என் கோவில் வைரவன் கோயில், என் ஊர் தேனிப்பட்டி. எங்கள் கோயில். எங்கள் கோயில் இல்லை என் கோயில். அடுத்தது தேவி மல்லிகா. அண்ணே நீங்களும் உட்காந்தே கொடுக்கலாம். எதுக்கு நீங்கள் எல்லாம் எழுந்திருக்கணும்? சின்ன பிள்ளைங்க தான் எல்லாரும். கொடுங்க. என் பேர் தேவி மல்லிகா, எங்கள் ஊர் பேர் நேமத்தான்பட்டி. நேமத்தான்பட்டி. எங்கள் கோயில் திரு நடராஜன் அண்ணனும் மேலே வரலாம். வாங்க, மறந்துட்டோம், சாரி. வைரவன் கோயில். அடுத்தது மீனாட்சி. என் பெயர் டி மீனாட்சி, என் ஊர் நெற்குப்பை, எங்கள் கோயில் இரணி கோயில். நானும் இரணி கோயில் தான். அடுத்ததாக சோலை. என் பேர் சோலை, ஊர் நேமத்தான்பட்டி, கோயில் வைரவன் கோயில். அனுராதா. உட்காந்தே கொடுக்கலான்னு வந்து கொடுங்க. என் பேர் அனுராதா, என் ஊர் நேமத்தான்பட்டி, என் கோயில் வைரவன் கோயில். பக்கம் திரும்பி பாருமா. அடுத்தது சாய் அபிராமி. என் பேர் சாய் அபிராமி, கோயில் மாத்தூர் மணலூர் பிரிவு, ஊர் வளையப்பட்டி. அபினவ். அபினவ் மைக் வாங்கி. பேரு ஊரெல்லாம் சொல்லு. என் பேர் அபினவ், என் ஊர் பேர் தெக்கூர், என் கோவில். என்ன கோயில் நீங்க சொல்லு? மாத்தூர். ஒக்கூர். அபினவ் சொல்லக்கூடாது, அபினவ் ராமநாதன் சொல்லு. அபினவ் சுப்பிரமணியன். அடுத்தது லக்ஷ்மி பிரியா. மைக் மைக். என் பெயர் லக்ஷ்மி பிரியா, என் ஊர் பாகனேரி, என் கோயில் இளையத்தாங்குடி, கழனிவாசன் பிரிவு. அடுத்தது ஆதி நாகப்பன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
என் பேரு ஆதி நாகப்பன். அடுத்தது ஜெகநாதன். என் பேர் ஜெகநாதன், ஊர் தேவக்கோட்டை, கோவில் இளையத்தங்குடி, கலனிவாசல். சாய் மருதீஸ்வரன். சாய் மருதீஸ்வரன், நெற்குப்பை, இளையத்தங்குடி, கலனிவாசல். செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி, அடுத்தது யாரு? அடுத்தது நாச்சம்மை. என் பேரு நாச்சம்மை, என் ஊர் நாச்சியார்புரம், இடபக்கோடி. சூப்பர், வெரி குட். நாச்சியாபுரம் வந்து நான் மாப்பிள்ளை எடுத்த ஊர். பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்தது அபிராமி. உன் பேர் சொல்லு. என் பேர் அபிராமி, ஊர் நெற்குப்பை, கோவில் இரணி கோவில். தேங்க்யூ சொன்னீங்களா? குழந்தைகள் பரிசு அளிப்பு விழா முடிவடைந்தது. அடுத்ததாக காலையிலிருந்து 3 சின்ன பிள்ளைங்கள ஒரு பிள்ளையாக இருந்து தொகுத்து வழங்கிய ஸ்வர்ணா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுது. போன வருஷம் வகுப்புல இருந்து பிள்ளைங்களோட அவ்வளோ உற்சாகமாக ஆத்திச்சூடி கற்றுட்ருக்கா. இப்போ கல்லூரிக்கே போயிருந்தாலும் ஏட்டுக்கல்வியை மறக்காமல் நமக்காக வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக நமது ஏட்டுக்கல்வி வகுப்பு நடத்துவதற்கு 1 வருடமாக நமக்கு உறுதுணையாக இருந்து பலவிதத்திலும் குடும்பத்தோடு கூட இருந்து நடத்தி தந்தமைக்கு பாராட்டும் வகையில் திருவான்மையூர் வள்ளியம்மை ஆச்சி அவர்கள் மகன் வக்கீல் நமது சங்க பொருளாளரான திரு பழனியப்பன் அவர்களையும், அவர்கள் மனைவி திரு உமா ஆச்சி அவர்களையும், மேலும் அவர்கள் மகள் இளம் பேச்சாளர் வள்ளியையும் மகன் அண்ணாமலையையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு நமது ஏட்டுக்கல்வி வள்ளியம்மை ஆச்சி பொன்னாடை பொருத்துவார்கள். எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். ஆட்சியும் எல்லா விதத்துலையும் செய்வாங்க. பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்ணனால தான் இந்த 1 வருடமாக நாங்கள் வந்து வகுப்பு நடத்த முடிஞ்சது. பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சிறப்பிக்கிறதுக்காக இந்த தருணம். பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை அடம் பண்ணும்போதே நம்மளால் பார்த்துக்க முடியாது. கிட்டத்தட்ட 20 பிள்ளைங்க மாதம் ஒரு சண்டே ஒரு 2 மணி நேரம் அவங்க வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்கும், அதை விட்டு வரவே மாட்டாங்க, இறங்கவே மாட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதே பெரிய வேலையாக இருக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு. அதனால் ஆட்சிக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஏட்டுக்கல்வி பயிற்றுனர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். முதலாவதாக திருமதி வள்ளியம்மை அண்ணாமலை ஆச்சி அவர்களை கோணாபட்டு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி செல்லம்மை கபாலி ஆச்சி அவர்கள் இங்கே பிள்ளைங்க பண்ண கொப்பி கொட்டுதல் பாட்டு பாடி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை ஒருங்கிணைச்சது ஆச்சி தான். அடுத்ததாக திருமதி சிட்டு கலாவதி செந்தில்நாதன் ஆச்சி அவர்கள்
ஆச்சியும் பிள்ளைங்களுக்கு கொப்பி கொட்டுதல் பாட்டு, அந்த பாரம்பரியம் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததும் ஆச்சி தான். அடுத்ததாக திருமதி சித்ரா ஸ்ரீனிவாசன் அவர்கள், எங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே உங்கள் பண்ண சார்ட் ப்ரிப்பரேஷன், இங்கே இருக்கிற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற செட்டியார் பாரம்பரியங்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சது சித்ராக்கா தான். அடுத்ததாக திருமதி நாச்சம்மை செந்தில் குமரன், பிள்ளைங்க ஆத்திச்சூடி சொன்னதை எல்லாரையும் வாரம் ஆன்லைன்லேயும் கனெக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது நாச்சாக்கா தான். அடுத்ததாக திருமதி தெய்வானை தியாகராஜன் ஆச்சி அவர்கள், பிள்ளைங்க வில்லு பாட்டு பாடினாங்க இல்லையா, அந்த வில்லு பாட்டை வில்லாவே வளைஞ்சாலும் சிறப்பாக சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை பாட வச்சது தெய்வானை ஆச்சி அவர்கள். செல்வி வள்ளியம்மை இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமான ஔவையாரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது நம்மளோட வள்ளி தான். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே வள்ளியம்மை தான். நம்ம சங்கரா டிவியில் வந்து இவங்க ப்ரோக்ராம்லாம் நடக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நகரத்தார் ரூட் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் மென்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ். அவங்க பண்ணினதுனால தான் இந்த பிள்ளைங்க இவ்வளோ நல்லா இங்கே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறம் பேரண்ட்ஸினுடைய டியூட்டி என்னென்னா, உங்கள் பிள்ளைங்க நிறைய கிளாஸுக்கு போகலாம், பல கிளாஸுக்கு போகலாம். பட் இந்த ஒரு கிளாஸ், இந்த ஒரு ஏட்டுக்கல்வி கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அவங்களுடைய கல்ச்சரை நாளைக்கு எடுத்து காட்டும். அவங்க பெரிய பிள்ளைங்கள ஆனாலும் அவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த பிள்ளை ஏட்டுக்கல்விக்கு போயிருக்கு, அதனால் அதுக்கு நம்ம பாரம்பரியம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து கிளாஸை மிஸ் பண்ணாமல், மாதத்தில் ஒரு கிளாஸ் தான், தயவு செய்து கூட்டிக்கொண்டு அனுப்பிச்சி விடுங்க. எங்கள் மென்டர்ஸ்க்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம ஆட்சிமார்களெல்லாம் லேசப்பட்டவர்கள் இல்லை. தே ஆர் ஆல் வெரி வெரி கேப்பபிள். அதுதான் தெரியுது இதிலிருந்து. தேங்க்யூ. ஆக்சுவலாக நகரத்தா ரூட் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நாங்கள் இதை ஆரம்பிக்கும் பொழுது இது எப்படி போகும்னு தெரியாமல் ட்ரையலுக்கு தான் முதல்ல ஆரம்பித்தோம். எம்வி சுப்பையா வந்து எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ பெரியவங்களாம் இனிமேல் திருத்த முடியாதுப்பா, 5 வயசுலேருந்து 12 வயசில் இருக்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி அவங்க மனசில் இதை பதிய வைங்கன்னாங்க. அதுக்கான முயற்சி அவங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறது வணக்கம் அண்ணன் வந்து மாதம் அவங்களுக்கு வகுப்பு சொல்லிவிடுவாங்க. அதை வந்து அவங்க எல்லாரும் இவ்வளோ சிறப்பாக 1 மணி நேரம் வகுப்புனா அதுக்கு அவங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி எடுத்துகிட்டு போகலாம், யார் என்ன செய்யலாம், இதுக்கு வீட்டுக்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. செட்டியார் எப்போ பார்த்தாலும் ஆட்சியை வேலை செய்ய விட கஷ்டம், நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரீங்க. அவங்களும் அந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி நம்ம சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 25 சென்டரில் கிளாஸ் நடக்குது. டி நகர்லேருந்து ஆட்சி வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சென்டர் இதுமாரி வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் வர்றாங்க. ஆதம்பாக்கத்துலேருந்து ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. டி நகர்லேருந்து சிவகாமி ஆட்சி வந்திருக்கிறாங்க. இதுமாரி மற்ற சென்டர்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சென்டர்லையும் இதுமாரி குரூப் ஆஃப் ஆட்சிமார்கள் ஒன்று சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஒத்துழைப்பு தரதுனாலையும் பிள்ளைங்களை அனுப்புறதுனாலையும் இன்னொரு 5-10 வருஷம் கழித்து நம்ம சமூகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வரணும். நம்ம பணத்தால் நம்மளுக்கு மதிப்பு இல்லாத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவோ கோடீஸ்வரம்லாம் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் நகரத்தார் இன்றைக்கி இருக்கோம்னா தர்மத்தினால தான் இருக்கிறோம். பணம் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. கோடீஸ்வரங்கள் எங்கே இருக்கான்னு தெரியாது. ராஜேந்திர சோழெல்லாம் பேசுகிறோம், பரம்பரையாக இருக்கா தெரியுமா? ஆனால் நகரத்தார்னா நிச்சயமாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்குள்ளே அந்த பண்பாடு இருக்குது. நம்ம பண்ண தர்மங்கள் நம்மளை காப்பாற்றுது. எவ்வளவு பெரிய தொய்வு வந்தாலும் மீண்டும் எழுந்து வரோம். இதுக்கெல்லாம் நம்ம பண்ண தர்மங்கள் தான் முக்கியம். அன்னைக்கு நாம் படித்தது ஏட்டுக்கல்வி மட்டும்தான். இன்றைக்கி தான் அதிகமாக படிச்சிட்டோம், வெளியில் வந்துட்டோம், வேறு மாரி போயிட்டுருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எங்கே இருந்ததுன்னா ஏட்டுக்கல்வியில் தான் இருந்தது. அதை மீண்டும் இந்த பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி எப்படி சொன்னால் போய் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை டிசைன் பண்ணது. இதை நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. இதேமாரி சிறப்பாக போகணும். நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லணும்.
அடுத்தடுத்து ஒவ்வொரு வயசுலையும் நம்ம வந்து பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணணும். இந்தமாரி கூடி மகிழணும். ஊரில் விசேஷம் வந்தால் தான் போகிறோம், அது இப்போ போகிறதில்ல. கல்யாணம் காட்சினா கூடி உண்ணோம், அது இப்போ நின்று போச்சு. ஸோ நம்மளுக்குள்ளே கனெக்ட் இல்லாமல் போயிட்டே இருக்குது. பங்காளிங்கள் அப்படிங்கிற கட்டமைப்பு ரொம்ப உறுதியானது. அந்த பங்காளிங்கிற கட்டமைப்பு திரும்பி உறுதியாகணும்னா நீங்கள்லாம் ஒன்று சேரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோயில் குளத்தை கேட்டு நீ நம்ம பெரும் பங்காளிப்பா, நம்ம ஊர் பங்காளிப்பா, கூடிக்கிற பங்காளிப்பா அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் பிள்ளைங்களும் அதை அப்சர்வ் பண்ணும். இந்தமாரி கூடுற இடங்களில் தான் பிள்ளைங்க ஒன்று பார்க்குது. எதுக்கு கோயிலை பற்றி கேட்க சொல்கிறோம், உங்கள் எந்த ஊர் எந்த கோயில் எதுக்கு சொல்கிறோம்னா அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக தான். தயவு செய்து இந்த விஷயங்களை நீங்களும் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் இது இன்னும் நல்லா வர்றதுக்கு இந்த சங்கத்துக்கு உறுதுணையாக இருங்க. முதல்ல இது ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் ஃபோன் பண்ண போது ஜெயங்கொண்டான சொன்னது வள்ளியாச்சியை தான். ஆச்சிட்ட ஃபோன் பண்ண உடனே எங்கள் வீடு இருக்குது தம்பி, நல்லா நடத்தணும்னு சொன்னாங்க. கடந்த ஒரு வருடமாக இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்து நடத்திட்டு இருக்க அந்த குடும்பத்தாருக்கும் வக்கீல் அவங்களுக்கும் சந்தோஷமாக பாராட்டுகளை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதேமாரி நல்லா நடத்திட்டு வர சங்கத்துக்கும் ஆதரவாக இருக்கிற சங்கத்துக்கும் ஜெயங்கொண்டான் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஃபேக்கல்டிஸ் உண்மையிலே அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பிள்ளைங்களை பார்க்கல அதனுடைய ரிசல்ட் தெரியுது. எல்லோரும் இதுமாரி ஒற்றுமையாக இருப்போம். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நம்மளுடைய பலமே வேற. பண்பாட்டை மறக்காமல் இருப்போம். வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வேழமுகத்து விநாயகன் தந்திரு பொற்றாளை கனிகுவாம் தாழ்ந்து 2 நிமிஷம் உங்கள் காதுகளை என்கிட்ட கொடுங்க. அதுக்கு மேலே நிச்சயமாக எடுத்துக்க மாட்டேன். இந்த ஏட்டுக்கல்வியை நாம் ஏன் எடுத்தோம், அதையும் ஆத்திசூடியை ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, ஆத்திசூடியில் ஒழுக்கம் அப்படிங்கிற நல்ல விழுமிய சொற்கள் இருக்குது. அதுவும் எப்படின்னா வள்ளுவர் கூட 1.25 அடியில் சொல்லியிருப்பார். இவர் 2 சொல்லில் முடிச்சிருவாங்க அம்மா. அவர் வந்து நன்றி மறவே, அந்த அம்மா நன்றி மறவேல்கும், அவர் செய் நன்றி மறவேலுக்கு ஒரு பெரிய 10 பாட்டு போடுவார். ஸோ இவ்வளவு எளிதாக சொன்னதுனால தான் இதை எடுத்துகிட்டு போனோம். இதனுடைய பாரம்பரியம் என்னன்னா, அன்னைக்கு ஆட்சிமார்கள் ஏட்டுக்கல்வியில் படித்தது ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், வெற்றி வேர்க்கை, விவேக சிந்தாமணி, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரே ஒரு அந்த கணக்கு படிச்சிருப்பாங்க. ஆயா பாட்டி ஆயாலாம் வாய் கணக்காகவே எல்லாத்தையும் சொன்னதுக்கு காரணம் அந்த ஏட்டுக்கல்வி. அவங்க நடத்தினதுனால தான், அவங்க சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த தலைமுறை வந்து ஒழுக்கத்தில் ரொம்ப விழுப்பமோடு இருந்தாங்க. நாணயத்தோட செட்டியார்கள் இருந்தாங்க. இப்போ நாணயம் குறையுது. அன்னைக்கு வந்து டைவர்ஸுங்கிறது நம்ம சமூகத்திலே கிடையாது, இன்னைக்கு அதிகமாகுது. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க அன்னைக்கு இல்லவே இல்லை, இன்னைக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு ஆட்சிமார்கள் ஒழுக்கத்தை பாட்டி ஆயாவும் அப்பத்தாவும் ஆயாவும் நமக்கு சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போனதுனால இது மாறுது. இது மாறக்கூடாது. இது தொடர்ந்து இந்த சமூகம், இந்த பாரம்பரியம், பண்பாடு காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கோட தான் இதை ஆரம்பித்தோம். இவங்கெல்லாம் உயிரை கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம். திருவான்மையூர் நகரத்தார் சங்கம் மூலமாக இந்த ஏட்டுக்கல்வி உருவானதுக்கு முக்கிய காரணம் பாராட்டுகள். முக்கியமாக நம்ம தலைவர், இந்த குரூப், இந்த கமிட்டி அப்படியே வள்ளியாச்சி முதற்கொண்டு வணக்கம் வண்ணன் அவர்களுக்கு, டிஎஸ்பி அவர்களுக்கு, நம்ம சிங்காரம் செட்டியார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஏட்டுக்கல்வி வந்து நம்ம நகரத்தார் சமூகத்தோடு மட்டும் நின்றக்கூடாது. நான் அப்போ தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். 33 சென்டரில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. டார்கெட் வந்து இப்போ 100 சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. 100 சென்டர்ஸ் வரணுங்கிறப்ப தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும், அதை எளிய முறையில் கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆலோசனை. இந்த மாதிரி ஐடியாஸ் ஐடி கம்பெனிஸில் நிறைய பேர் வேலை செய்கிறீங்க. இப்போ சிங்காரம் செட்டியாருடைய டாட்டர்ஸ், சன்ஸ் எல்லாமே அப்ராடில் இருக்காங்க. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட் இன் தி மாண்டர். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த 3 பேனர் தொங்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன தகவல் சொல்ல போகிறேன். பிரிட்டானியா பிஸ்கெட் வந்து திருக்குறளை பிரிண்ட் பண்ணி பிரிட்டானியா பிஸ்கெட் அனுப்ப போகிறாங்க இல்லையா? இட் இஸ் இன் ப்ராசஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஏட்டுக்கல்வியை எளிய முறையில் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். நான் ஒரு 5-6 பிளான் ஐடியா வச்சுருக்கேன். இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது தான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பிளானை கொண்டு போனோம்னா இந்த ஏட்டுக்கல்வி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோல் டீச்சர்ஸுக்கு மை ஃபுல் அப்ரிசியேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி தி அம்பாசிடர்ஸ் ஆஃப் யுவர் ஏட்டுக்கல்வி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுடைய அம்பாசிடர்ஸ். நீங்கள் இவங்களை வச்சு நீங்கள் மற்ற ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு உண்டான நிதியை திரட்டணும், அதுக்கு உண்டான ஆர்வத்தை உண்டு பண்ணணும், மற்றவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்கிறதுக்கு உண்டான வழிமுறையை நீங்கள் வகுக்கணும். அதுக்குன்னு ஒரு அட்வைசரி கமிட்டி போடுங்க.
போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த உடற்பயிற்சி உடல் இருந்தால் தான் நீங்கள் மற்றது எல்லாமே செய்ய முடியும். நான் திருப்பி அந்த லைனுக்கு வரேன் நான். ஸோ உடம்பு ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், பேணி காப்பது அதை விட ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வேலை செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி அண்ட் உடற்கல்வி ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வி வில் மீட் யூ ஆல் சூன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம வாங்கன்னு வரவழைக்கிறது நகரத்தார் பண்பாடுனா, அப்படி எங்கள் விழாவுக்கு வாங்கன்னு வரவழைச்சு இங்கே வந்திருக்கக்கூடிய டி நகர் ஏட்டுக்கல்வியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவகாமி ஆட்சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து, அதே போல் ஆதம்பாக்கம் ஏட்டுக்கல்வியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராதலட்சுமி ஆட்சி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்தது முத்துக்குமார் அண்ணன், வணக்கம் அண்ணன் எல்லாரும். நாங்கள் ஆதம்பாக்கத்தில் ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ 1.5 வருஷம் போயிட்டுருக்கு. எங்கள் பிள்ளைங்க 80 ஆத்திச்சூடிகள் வரைக்கும் வந்துட்டாங்க. எங்களதும் முதல் வருட ஆண்டு விழா முடிஞ்சிருச்சு. போன மாதம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 9 நகர கோயில் சுற்றுலா போனோம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நிறைய தெரிஞ்சிக்காத விஷயங்கள் இருந்தது. நம்ம கோயில்களில் இத்தனை அதிசயங்கள் இருக்குது, இத்தனை விஷயம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதனால் இது தொடர்ந்து நடைபெறணும். எல்லா பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எல்லோரும் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கோம். நீங்களும் கொண்டு வந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பிள்ளைங்க நிறைய வகுப்புகள் போகிறாங்க, செஸ்ஸுக்கு போகிறாங்க, கேரமுக்கு போகிறாங்க, நிறைய கிளாஸஸ் போகிறாங்க. பட் இது நம்முடைய நகர பாரம்பரியம், நகரத்தார்களுடைய வழிமுறைகள் தொன்று தொட்டு நம்முடைய மதத்தை விட்டு மாறாமல் போகணும். அப்படிங்கிறனால தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய சமுதாயம் தொன்று தொட்டு தலை தூக்கி நிற்க அத்தனை பேரும் ஒன்று கூடி பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததான் வருடம் நமக்கு இந்த வீட்டை கொடுத்து நமக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த உதவுற சிங்காரம் ஐயா அவர்களுக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க கைகளாலே செஞ்ச கைவினை பூக்களை கொடுக்குறாங்க. அதே போல் இன்றைய சிறப்பு விருந்தினரான நடராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பிள்ளைகள் அந்த கைவினை பூக்களை கொடுத்து சிறப்பிக்கிறார்கள். அடுத்தது நமது பெற்றோர்களிடம் ஃபீட்பேக் கேட்குறது. செல்வி நாச்சம்மை அவர்களுடைய தாயார் திருமதி சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சித்ரா சரவணன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். அக்டோபர் மாதத்துலேருந்து என் பொண்ணை நான் இங்கே ஏட்டுக்கல்வியில் விட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதனை எல்லாரும் ஒரு குடும்பமாக ஆகிட்டாங்க. சாரி, நான் தமிழ்லையும் இங்கிலீஷும் சேர்த்து பேசுனேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ இவள் குழந்தைக்குமே இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிளாஸு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு பிடிச்ச முறையில் சொல்லி தரதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் யாருமே இன்றைக்கி நான் வரமாட்டேன், ஏட்டுக்கல்வி எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த குழந்தையுமே சொல்லாது. இந்த கிளாஸில் எல்லாரும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்குவாங்க. அண்ட் அங்கே இருக்கிற பழனியப்பன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த வீட்டில் வள்ளியம்மை ஆச்சி, அவங்க சொன்ன மாதிரி வள்ளியம்மை ஆச்சி, பழனியப்பன் அண்ணன், உமா ஆச்சி. ஆச்சி ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆச்சி எல்லாருக்கும் டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஏதோ பார்த்து அங்கே எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி அவங்க 2 பிள்ளைங்களும் அன்னைக்கு என்ன நடக்க இருக்கதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் அன்னைக்கு என்னெல்லாம் பிள்ளைங்களுக்கு பொங்கலுக்கு என்னெல்லாம் காய் நம்ம வாங்கணும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு எல்லாத்தையும் அழகாக காமிச்சாங்க. ப்ளஸ் இலையில எப்படி பரிமாறணும் அதுவும் எல்லாம் அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி அந்த பேப்பரில், அதாவது பொருளாக இல்லாமல் இலையை காமிச்சு அந்த ஒவ்வொரு இடத்துல உப்பு எங்கே வைக்கணும், காய்கறியெல்லாம் ஒவ்வொன்றும் எங்கெங்கே கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரிலாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இதோட ஆத்திச்சூடியும் நல்லா எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா டீச்சர்ஸுமே மென்டர்ஸ் எல்லாரும்
நம்மளால் டெய்லி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து மாதம் அந்த 2 மணி நேரம் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்பத்தாவும் ஆயாக்களும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒழுங்காக உட்காந்து ஒன்றா இருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆட்சிமார்களும் என் நாச்சமைக்க அப்பதாக்கும் ஆயாவும், அத்தை, மாமி, சித்தி, பெரியம்மா எல்லாரும் அவங்க தான். ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி ஆச்சி. அடுத்தது செல்வி லக்ஷ்மி பிரியா அவர்களுடைய தாயார் திருமதி புவனா. எல்லாருக்கும் வணக்கம். நமது பாரம்பரியத்தை வந்து இவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு, அதுக்கடுத்து அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஏட்டுக்கல்வி டீமு. அதுக்கடுத்து இவங்க இன்னும் இதை மட்டும் விட்டுறாமல் இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு போனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்மளோட பாரம்பரியமான எல்லா இதுவுமே தெரியுது. அதாவது பெரியவங்களுக்கே நிறையா பேருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்றது தெரியலை. இப்போ இவங்க ஒரு பொங்கல் எடுத்துக்கிட்டால் அந்த பொங்கலுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன இது பண்ணணுன்றதை நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நடுவீட்டு கோலம் எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட தெரியுது. இந்த இது வந்தது மூலமாக தான் அந்த நடுவீட்டு கோலம், இந்த பொங்க பானையில் கோலம் போடுறது, இது எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து இது மூலியமாக தான் நல்லா பண்ணாங்க. அதான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை விடாமல் கொண்டு போனால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அடுத்தது நன்றி உரை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி சொல்வதில் தெய்வானாகிய நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக நான் நன்றி சொல்ல இருப்பது தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். தங்களது வாழ்த்துக்கள் எங்களுக்கு பெரும் ஊக்கமாக அமைந்தது. இனியும் தொடருவோம் என்று உங்களுக்கு நாங்கள் உறுதி கூறுகிறோம். எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஏற்றுக்கல்வி பயிற்றுனரான திருமதி சிவகாமி ஆச்சி மற்றும் ராஜலட்சுமி ஆச்சிக்கும் மிக்க நன்றிகள். அடுத்ததாக நமது இந்த வீட வருஷம் கொடுத்த இந்த சிங்காரம் மன்னனுக்கும் இங்கே வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கும் நம்ம தலைவர்களுக்கும் நன்றி. நமது சங்கத்தின் கௌரவ தலைவருக்கும் சங்க தலைவருக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்கள் அயராத உழைப்பும் வழிகாட்டுதலுமே இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்தது. அடுத்ததாக தங்கள் வருகையால் இந்த அரங்கத்தை அலங்கரித்து அமைதியுடன் நிகழ்ச்சியை ரசித்து பாராட்டிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். சிறப்பு விருந்தினர்களுக்கு அளித்த பூச்செண்டினை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய உதவிய திருமதி மீனாட்சி அவர்களுக்கும் மற்றும் செல்வி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்று கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள நகரத்தார் பாரம்பரிய பொருட்கள் மற்றும் பொங்கல், பிள்ளையார் நோன்பு ஆகியவற்றிற்கான பொருட்கள், கைப்பெட்டி ஆகியவற்றை கண்காட்சியில் வைக்க உதவிய பெற்றோர்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டுமின்றி இந்நிகழ்வு சிறக்க தங்களது முழு ஒத்துழைப்பையும் தற்போது வரை தந்து வரும் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றிகள் கூறினாலும் மிகையாகாது. உங்கள் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் காட்டும் அக்கறைக்கு தலைவணங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சி குறித்து நீங்கள் பகிர்ந்த அன்பான கருத்துக்களுக்கும் எங்களது நன்றிகள். இறுதியாக எங்களது ஏட்டுக்கல்வி குழந்தைகளை தொடர்ந்து நல்வழி காட்டி வரும் எங்கள் ஏட்டுக்கல்வி பயிற்றுனர்களுக்கு மிக்க நன்றி. இவர்கள் அனைவரின் ஆதரவு இல்லாமல் கடந்த ஓராண்டு வகுப்பும் 1 மாத பயிற்சியும் இன்று இந்த வெற்றியும் எங்களுக்கு சாத்தியமே இல்லை. இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஏட்டுக்கல்வி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை பாட வருகிறார் எங்கள் வகுப்பின் இளம் நாயகி குட்டி சரவடி நாச்சம்மை. ஹாடிடு தலட்டோல் வாழ்க, ஹாடு உகம் வாழ்க, பெய் கூடு செய் தனிரேல் வாழ்க, குக்குளம் வாழ்க செவ்வை, கூடு செய் தனிரேல் வாழ்க, குக்குளம் வாழ்க செவ்வை, ஏலியன் மங்கை வாழ்க, யானை தலங்கு வாழ்க, மாடிலா வள்ளி மார்க, மார்க சீடடியால் எல்லாம், மாடிலா வள்ளி வாழ்க, மாட சீரடியால் எல்லாம்.